பாரதிக்கு பராசக்தியின் மீது நம்பிக்கை இருந்தது. அவன் பராசக்தி கிட்ட தான் எல்லாம் பேசுவான். என்ன கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறாய்? இந்த செல்லம்மாக்கு வேற வேலை இல்லை. உப்பு வேண்டும், புளி வேண்டும், தங்கமாவு உடம்பு சரியில்லை, மருந்து வேண்டும். இதையெல்லாம் நானா பார்ப்பது? வேற யார் பாப்பா? இதெல்லாம் நீ பார்த்து கொள்ள மாட்டாயா? யாரு? பராசக்தி பார்த்துக்கணுமா இதெல்லாம்? அவள் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், இதையெல்லாம் நீ செய்யவில்லை என்று வைத்துக்கொள், நான் மதம் மாறி விடுவேன் அப்படிமா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாரதி. டைரக்டா பேசுவாங்க. பாரதி கேட்டாங்க, பராசக்தி வந்துட்டா, என்னப்பா வேணும், என்ன கூப்பிட்ட? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். ஓகே சாங்ஷன். நாம என்ன செய்வோம்? விட்டுருவோம்ல சாமிய. பாரதி விடலிங்க. நாம கேட்டான், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். என்ன வேணுமோ பி ஸ்பெசிபிக், ஜெனரலா போகாத. என்ன வேணுமோ அதை கேள், காட்சிப்படுத்தி கேள். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இதெல்லாம் கலர் சொல்றான் பாருங்க. அப்புறம் அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். வாவ், காட்சி. பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். லைட் கவிதெல்லாம் வராது. லைட் முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறமா இந்த மியூசிக் இருக்கணும். ஜகஜகான்னு இருக்க கூடாது. மியூசிக் குத்துப்பாட்டுலாம் இல்ல. அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நீங்களா நானும் கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அவன் கேட்டான், என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். சாங்ஷன் எவ்வளவு கொடுத்தான் பாருங்க. அப்புறமா கேக்குறாங்க, எங்கள் கூட்டுக்களியினிலே வெறும் சந்தோஷத்துல போயிடக்கூடாதுப்பா, வேற என்ன வேணும் உனக்கு பாரதி? எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். வந்தாச்சா? வீடு வந்தாச்சு, வாசல் வந்தாச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, கவிதை வந்தாச்சு, சூழல் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சாமி விட வேண்டியது தானே? சாமி விடலீங்க. அவன் விடாம என்ன தெரியுமா சொன்னா, அம்மா இங்க நான் கவிதை எழுதும் போது இதெல்லாம் பண்ணும்போது யாராவது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். போய் செக்யூரிட்டியா நிக்க சொல்றாங்க அம்மனை. அம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மன் கேட்டா, ஏண்டாப்பா உன்னையே பார்த்துட்டு உன் வாசலுக்கு நான் காவலாளியா நின்னா இந்த மக்களை யார் பாத்துக்கிறது? இவங்களெல்லாம் நான் பாத்துக்க வேணாப்பா அப்படின்னு பாரதி சொன்னா. நான் அப்படியே மூடி வச்சுட்டு பறந்தேங்க அவன் வீட்டுக்கு. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? இதுதான் பிள்ளைகளா, ஒரு லெவலுக்கு மேல நம்ம நின்னுடுறோம். அடுத்த 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 கட்டத்துக்கு போகணும். பாருங்க, பாரதி அடுத்த லெவலுக்கு போய் கேட்டான், நான் காவலாளியாக நின்றால் என் வேலையை யார் செய்வார்கள்? பாரதி சொன்னா, அம்மா நீ என்ன பாத்துக்கோமா, உன் வேலைய என் பாட்டு பாத்துக்கோமா என்று சொன்னான் பாருங்க. அங்கே பாரதி உயர்ந்து நிற்கிறான்.